வெல்கம் டு மில்லினம் தமிழ் அகாடமி. இந்த வீடியோவில் தமிழக பொது சுகாதாரத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த அறிவிப்பில் ஹெல்த் இன்ஸ்பெக்டர், மருந்து வழங்குபவர், மாவட்ட திட்ட மேலாளர், தரவு மேலாளர், பல்நோக்கு பணியாளர், இப்படி பல்வேறு பதவிகளுக்கு 70க்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சூப்பரான வேலைக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, எல்லா தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை மாவட்ட நலவாழ்வு சங்கம் சேலம் மாவட்டத்திலிருந்து தான் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பானது வெளியாகிருக்கு. ஸோ சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக இருக்கக்கூடிய அந்த கீழ்கண்ட அந்த வேகன்சிஸுக்கு தான் இப்போ நோட்டிஃபிகேஷன் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன பதவி, அதற்கான தகுதி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர், நம்பர் ஆஃப் வேகன்சி 1 கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து மினிமம் பேச்சுலர் டிகிரி பிஎஸ்சிஎம்எஸ், தமிழ்நாடு போர்ட் ஆஃப் இந்தியன் மெடிசன். ஸோ இதில் பிஎஸ்சிஎம்எஸ் பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கான மாத சம்பளம் 34,000. ஸோ ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒப்பந்த அடிப்படையிலான பணி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து டிஸ்பென்சர் சித்தா, இதில் வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் 5. இவங்க வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி சித்தா இன்டகிரேட்டட் அந்த கல்வி தகுதி இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இவங்களுக்கு வந்து தினசரி 750 ரூபா அப்படின்ற அடிப்படையில் சம்பளம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து டிஸ்பென்சர் ஆயுர்வேதா, நம்பர் ஆஃப் வேகன்சி 2. இவங்க வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி ஆயுர்வேதா இன்டகிரேட்டட். ஸோ இவங்களுக்கும் ஒரு நாளைக்கு 750 ரூபா அப்படின்ற அந்த அடிப்படையில் சம்பளம் வழங்கப்படும். அடுத்து வந்து மல்டி பர்பஸ் ஒர்க்கர், பல்நோக்கு பணியாளர் சித்தா. ஸோ இதில் வந்து 8 வேகன்சிஸ் கேட்டிருக்காங்க. 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். ஷுட் ரீட் அண்ட் ரைட் இன் தமிழ். ஸோ தமிழில் எழுதவும் வாசிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். இவங்களுக்கான தினசரி சம்பளம் ஒரு நாளைக்கு 300 ரூபா அப்படின்ற அடிப்படையில் சம்பளம் வழங்கப்படும். ஸோ அடுத்து வந்து டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் சித்தா. ஸோ இந்த பதவிக்கு வந்து மினிமம் பேச்சுலர் டிகிரி BAMS, BUMS, BHMS, BSMS, BNOS from recognized university with work experience in organization working in public health. ஸோ இவங்களுக்கு அந்த மேற்கண்ட கல்வி தகுதி இருக்கணும். அது போக சோஷியல் செக்டர் ஸ்கீமில் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுபோக இவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டரில் வந்து MS ஆஃபீஸ், MS வேர்டு, MS பவர் பாயிண்ட்டு, MS எக்ஸல், ஸோ இது மாதிரியான அந்த கணினி பயன்பாட்டில் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல நாலேஜ் இருக்கணும். Preference will be given to persons having PG qualification in Ayush stream and experience of working in health sector including Ayush. ஸோ இந்த தகுதி இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான மாத சம்பளம் 30,000. ஸோ அடுத்து வந்து டேட்டா ப்ராசஸிங் அசிஸ்டன்ட் சித்தா. ஸோ இவங்க வந்து கிராஜுவேஷன் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், IT, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், BTech, CS, IT. ஸோ இவங்களுக்கான அந்த தகுதி வந்து ரொம்ப விரிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறவங்க உங்களுக்கான அந்த தகுதி என்ன இருக்குது, அது பொருத்தமாக இருக்குமா அப்படின்றத பார்த்துங்க. ஸோ மினிமம் 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்போஷர் அண்ட் சோஷியல் செக்டார் ஸ்கீம்ஸு நேஷ்னல், ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் லெவலில். ஸோ உங்களுக்கு வந்து அந்த சோஷியல் செக்டார் ஸ்கீமில் பணிபுரிந்த அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி கம்ப்யூட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கும் MS ஆஃபீஸு, MS பவர் பாயிண்ட்டு, MS எக்ஸலு, MS ஆக்சஸ் would be எசென்ஷியல். ஸோ இது வந்து ரொம்ப முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு தகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைப்பிங் ஸ்பீட் ஆஃப் இங்கிலீஷு 30 words per minute, 25 words per minute ஃபார் தமிழ். ஸோ தமிழ், ஆங்கிலம் ரெண்டுமே வந்து டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து முக்கியமான தகுதி. ஸோ இந்த வேலைக்கான மாத சம்பளம் 15,000. ஸோ அடுத்து வந்து ஆயுஷ் டாக்டர் சித்தா, நம்பர் ஆஃப் வேகன்சி 2 கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து BSMS ரெகக்னைஸ்டு வித் ரெஸ்பெக்டிவ் போர்ட் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் சச் அஸ் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் இந்தியன் மெடிசன். ஸோ இவங்க வந்து இந்த BSMS அந்த தகுதி இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். இவங்களுக்கான மாத சம்பளம் 40,000. அடுத்து வந்து தெரப்பியூட்டிக் அசிஸ்டன்ட் மேல் 1, ஃபீமேல் 1. ஸோ டோட்டலாக 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ நர்சிங் தெரப்பிஸ்ட் கோர்ஸ் பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இவங்க வந்து மாத சம்பளம் 15,000. அடுத்து வந்து ஆயுஷ் டாக்டர் சித்தா, இவங்களுக்கும் BSMS தான் தகுதி. ஸோ இவங்க வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி 1 கொடுத்துருக்காங்க. இதற்கான மாத சம்பளம் 40,000. அடுத்து வந்து டிஸ்பென்சர் சித்தா, இவங்களுக்கு வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி சித்தா இன்டகிரேட்டட், மாத சம்பளம் 15,000. அடுத்தது மெடிக்கல் ஆஃபீஸர்,
நம்பர் ஆஃப் வேகன்சி 2 கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து எம்பிபிஎஸ் டிகிரி ரெகக்னைஸ்டு பை மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, ரெஜிஸ்டர்ட் இன் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில். ஸோ வந்து எம்பிபிஎஸ் பண்ணியிருக்கணும், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணவங்களாக இருக்கணும். மாத சம்பளம் 60,000. ஸோ அடுத்த பதவி ஸ்டாஃப் நர்ஸு மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர். இதுக்கு வந்து மொத்தம் நம்பர் ஆஃப் வேகன்சி 15 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பதவிக்கு நீங்கள் செவிலியர் பட்ட படிப்பு, அதாவது டிஜிஎன்எம் பண்ணியிருக்கலாம், அல்லது இளங்கலை செவிலியர் பட்டம் பிஎஸ்சி நர்சிங் பண்ணியிருக்கலாம். இந்த 2 தகுதி இருந்தாலும் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். மாத சம்பளம் 18,000. இந்த வேலைக்கு வயது 50ற்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் 10 கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து 12ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் உயிரியல் அல்லது தாவரவியல் விலங்கியல் பாடம் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 வருட பல்நோக்கு சுகாதார பணியாளர், சுகாதார ஆய்வாளர், துப்புரவு ஆய்வாளர் கல்வி தகுதி. ஸோ வந்து +2 படிச்சிருக்கணும். அதுக்கு மேலே வந்து 2 வருட அந்த கோர்ஸ் பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். இவங்களுக்கான மாத சம்பளம் 14,000. வயது வந்து 35ற்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து டேட்டா மேனேஜர் நம்பர் ஆஃப் வேகன்சி 1. ஸோ இவங்க வந்து போஸ்ட் கிராஜுவேட் குவாலிஃபிகேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மினிமம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் பிஇ இன் ஐடி எலக்ட்ரானிக்ஸ். ப்ரிஃபரன்ஸ் வில் பி கிவன் டு தோஸ் ஹூ ஹேவ் ஒர்க்ட் இன் ஹெல்த் சோஷியல் செக்டார். ஸோ வந்து குறிப்பிட்ட கல்வி தகுதி இருக்கணும். அதிலே வந்து முன்னுரிமை யாருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னா சமூகம் மற்றும் சுகாதாரத்துறையில் வந்து பணியாற்றினவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான மாத சம்பளம் 20,000. இவங்களுக்கு வயது வரும்போது 40ற்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஸோ அடுத்த பதவி சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கர் நம்பர் ஆஃப் வேகன்சி 1 கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து எம்ஏ சோஷியல் ஒர்க்கு மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரி, மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்கு மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரி. இந்த தகுதி இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். ப்ரிஃபரபிளி 6 months ட்ரைனிங் அட் ஐடென்டிஃபைடு இன்ஸ்டிடியூஷன். ஸோ வந்து ஒரு ஐடென்டிஃபைடு இன்ஸ்டிடியூஷனில் 6 மாதம் அந்த ட்ரைனிங் முடித்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாத சம்பளம் 18,000. வயது வரும்போது 40ற்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டு நம்பர் ஆஃப் வேகன்சி 1. பேச்சுலர் டிகிரி இன் ஃபிசியோதெரபிஸ்ட் அட்லீஸ்ட் 2 years ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹாஸ்பிட்டல். ஸோ வந்து பேச்சுலர் ஃபிசியோதெரப்பி பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம். 2 வருட அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான மாத சம்பளம் 13,000. வயது வரும் வந்து 23லேருந்து 43 வயதிற்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட். ஸோ இந்த பதவிக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி 1. இவங்க வந்து கிராஜுவேட் டிகிரி வித் ஃப்ளூயன்சி இன் எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜ் வித் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மேனேஜிங் ஆஃபீஸ் அண்ட் ப்ரொவைடிங் சப்போர்ட் ஆஃப் ஹெல்த் ப்ரோக்ராம். ஸோ இவங்க வந்து அந்த குறிப்பிட்ட கல்வி தகுதியும் 1 வருட அனுபவமும் கேட்டிருக்காங்க. இவங்களுக்கான மாத சம்பளம் 12,000. வயது வந்து 45க்கு மிகாமல் இருக்கணும். ஸோ அடுத்து வந்து ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டன்ட், ஓடி அசிஸ்டன்ட் நம்பர் ஆஃப் வேகன்சி 2. இவங்களுக்கு வந்து 3 மாத ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில். இவங்களுக்கான மாத சம்பளம் 11,200. வயது வந்து 23லேருந்து 40ற்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ரேடியோகிராஃபர் நம்பர் ஆஃப் வேகன்சி 2. இவங்களுக்கான கல்வி தகுதி பிஎஸ்சி ரேடியோகிராஃபி. இவங்களுக்கான மாத சம்பளம் 10,000. வயது வரம்பு 23லேருந்து 40க்கு மிகாமல் இருக்கணும். ஸோ அடுத்து வந்து ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், மல்டிபர்பஸ் ஒர்க்கர், செக்யூரிட்டி. இதில் வந்து மொத்தம் 16 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. குறைந்தபட்சமாக வந்து கல்வி தகுதி 8th பாஸ் பண்ணி தான் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ நீங்கள் அதுக்கு மேலே 10th 12th படிச்சிங்க அப்படின்னாலும் விண்ணப்பிக்க விரும்புனீங்க அப்படின்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இவங்களுக்கு மாத சம்பளம் 8,500. இவங்களுக்கு வந்து 18 வயதுலேருந்து 40 வயதுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, இந்த பணியிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பங்கள் ஓகே. ஸோ நீங்கள் வந்து கோவிட் காலத்தில் பணிபுரிந்ததற்கான அந்த சான்றிதழ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இதை விண்ணப்பத்தோடு இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த முக்கியமான கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. உதாரணமாக இந்த பணி வந்து தற்காலிகமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நிரந்தரம் செய்யப்பட வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணியில் சேருவதற்கான சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் அண்டர்டேக்கிங் கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. பணியில் சேருவதற்கு தொகுப்பூதியம் மட்டுமே வழங்கப்படும். ஓகே. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம அனுப்ப வேண்டிய முகவரி வந்து நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, பழைய நாட்டாண்மை கட்டட வளாகம், சேலம் மாவட்டம் 636-001. ஸோ இந்த முகவரிக்கு தான் நம்ம வந்து கடைசி தேதிக்கு முன்னால் நம்ம அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குறிப்பு என்னென்னன்றதை பார்க்கலாம். விண்ணப்பங்கள் நேரிலோ விரைவு தபால் மூலமாகவோ வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்ப படிவங்கள் அருகிலுள்ள மாவட்ட சுகாதார அலுவலகம் மற்றும் அருகில் உள்ள வட்டார சுகாதார நிலையங்களில் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது அதிகாரப்பூர்வ இணையதளம் அதோட லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதிலேருந்து பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். மேற்குறிப்பிட்ட பதவிகள் எண்ணிக்கை மாறுதலுக்கு உட்பட்டது. ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து மாறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி 23/8/2024 அன்று மாலை 5 மணிக்குள்ளே
விண்ணப்பங்கள் வந்து நம்ம சப்மிட் பண்ணோம். முழுமையான விவரங்கள் மற்றும் சான்றுகள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஸோ நீங்கள் வந்து இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கும் போது உங்களுடைய இந்த தகுதி பற்றின அனைத்து விதமான சான்றிதழ் நகல் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனில் அட்டாச் பண்ணிடுங்க. ஸோ ஏதாவது நீங்கள் அப்ளிகேஷனில் அட்டாச் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சுகாதாரத்துறையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 70க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து ஒரே நேரத்தில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே வந்து சுகாதாரத்துறை சார்ந்த கல்வி தகுதி இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ வந்து குறைந்தபட்சமாக 8th 10th 12th அதுலேருந்து டிப்ளமோ டிகிரி படித்தவங்க வரைக்கும் விண்ணப்பிக்கிற மாதிரியான பல்வேறு வேலைவாய்ப்புகள் ஒரே நேரத்தில் வெளியாகி இருக்குது. ஸோ இந்த சுகாதாரத்துறை சார்ந்த தகுதி இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குவாங்க. இந்த பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க முழுமையான தகவலை பார்த்து கடைசி தேதி முன்னால் விண்ணப்பிங்க. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்.